சத்யராஜ் அவர்கள் வந்து அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக கொடுத்துருக்காரு. அண்ட் ஸ்ருதிஹாசன் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை பற்றி சூப்பர் ஸ்டார் அவரே சொல்லியிருந்தாரு. அவங்க பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு இருக்கும், இல்லை என் பேரை மாற்றிக்கிறேன் அப்படின்ற மாதிரி. உண்மையிலேயே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பரானது. ஏன்னா ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் அவங்க தான் வந்து கதையிலே டிராவல் பண்ணிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை நடக்கும்போது வந்து யாராவது ஒருத்தவங்க ஒரு மாதிரி சூப்பர் ஹீரோ மாதிரி ஒருத்தர் வந்து காப்பாற்றுவாங்க அப்படின்னு நினைக்கும் போது யாரும் காப்பாற்ற மாட்டாங்க. அங்கங்கே நடந்து ஒரு ஃபோன் கால் மூலியமா ஒரு விஷயம் நடக்கும். அது பிளாஸ்ட் ஆகுங்க. தியேட்டரே வந்து யாரும் எதிர்பார்க்காத மொமெண்ட்ல ஒரு கோட் வேர்ட் மாதிரி ஒன்று நடக்கும். ஸோ பொதுவாக நம்ம ரஜினி சார் அவருடைய படம் பார்க்கும்போது வந்து நம்ம என்ன எதிர்பார்ப்போம், அந்த மாஸ் சீன் கொடுங்க, அந்த பஞ்ச் டயலாக்கு அவர் வந்து ஒரு சில வசனங்கள்லாம் பேசுவோம், நம்மளுக்கே வந்து புல்லரிக்கணும்னுவாங்க. அது மாதிரி ரெண்டு மொமெண்ட்ல வந்து சூப்பராக ஒரு லைஃப் அட்வைசஸ்லாம் கொடுத்துருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து பெண்கள் வந்து ஒருத்தர் வந்து சண்டை போட வந்தாருன்னா அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதான் அவங்கள வந்து அட்டாக் பண்ண வந்தாங்கன்னா எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத வந்துட்டு ஒரு ஜாலியான வேலை சண்டை போட்டு சொல்லி கொடுப்பாரு. அது நல்லா இருக்கும். அந்த காமிக்கல் சைடை வந்து இந்த படத்துல வந்து கொஞ்சம் நாங்கள் வந்து ஆரம்பத்தில் மேன்ஷன்ல இருக்கும்போது வந்து பார்த்தோம். அது நல்லா இருந்துச்சு. அட் த சேம் டைம் படத்துல வந்து எங்க உங்களுக்கு லேக் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து அவங்க ஸ்டோரியை வந்து அவங்க சொல்ற டைம் வந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டாலும் செகண்ட் ஹாஃப்ல ஓகே ஏதோ பெருசா இருக்கு அப்படின்னு பார்த்தா, அங்க நம்ம எதிர்பார்க்காத மாதிரி அந்த கிளைமேக்ஸ் அந்த டைம்ல வந்து ஃபிளாஷ்பேக் போடுறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து தப்பான இடத்துல வந்து பிளேஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்றது நம்மளுக்கு தோணுச்சு. இதை தூக்கி முன்னாடி போட்டுக்கலாமே, இன்னும் கொஞ்சம் ஹைப் ஆயிருக்குமே அப்படின்னு தான் நினைக்க தோணுச்சு.